Hello everyone, welcome to Endless Knowledge. நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணதே கிடையாது, ஒரு கம்ப்ளீட் ஃப்ரெஷர்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ தெளிவாக கவனிக்கணும். ஸோ முதல்ல MS எக்ஸல் என்ன மாதிரியான அப்ளிகேஷன் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, எக்ஸல் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன். அண்ட் இந்த எக்ஸல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸான கேல்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறது, டேட்டா அனாலிசிஸ், அக்கௌண்டிங், பட்ஜெட்டிங், ஃபோர்காஸ்டிங், இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ் கேசஸை சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் அதே மாதிரி எக்ஸலில் MS எக்ஸல்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், அதுக்கான காரணம் மைக்ரோசாஃப்டால் டெவலப் பண்ணப்பட்ட ஆஃபீஸ் சூட்டில், அதாவது ஆஃபீஸ் பேக்கேஜில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் இந்த எக்ஸல். அதனால தான் இதை MS எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி என்ன வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் நாம் யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம். இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் லேட்டஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் பேக் பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸ் 2021. பட் இதுவே மைக்ரோசாஃப்ட் 365 வெப் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு யூஸ். நீங்கள் டைரெக்டாக சைன்இன் பண்ணி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆஸ் யூஷுவல் அது வெப் வெர்ஷனுங்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தேவை. அண்ட் நாம் இப்போ யூஸ் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் 365ஓட சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே நமக்கு மாடர்ன் டூல்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே கிடச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்லா கவனிங்க, ரொம்ப குழம்ப வேண்டாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஃப்ரெஷர் அப்படிங்கிறதுனால எப்படி வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு நியூ லேப்டாப் வாங்குறீங்கன்னா அதில் கண்டிப்பாக MS ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அசம்பிள்டு பிசினா உங்களுக்கு அந்த லோக்கல் ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணியே பார்த்தீங்கன்னா தந்துருவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் எக்ஸல் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்டில் போயிட்டு எக்ஸல் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எக்ஸல் அப்ளிகேஷனை இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் என்டர் கொடுத்து லான்ச் பண்ணிக்க முடியும். இல்லை உங்கள் சிஸ்டமில் ஐக்கன் இருந்துச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணியும் ஈஸியாக நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். எக்ஸல் அப்ளிகேஷனை லான்ச் பண்ண உடனே நமக்கு இந்த ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே ஒரு நியூ பிளாங்க் ஒர்க் புக்கை க்ரியேட் பண்ணணும், இல்லை மற்ற டெம்ப்ளேட்ஸ், அதாவது ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஒர்க் புக்ஸை டெம்ப்ளேட்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படியே கீழே பார்த்தோம்னா ரீசெண்டாக நம்ம ஒர்க் பண்ணி சேவ் பண்ண ஒர்க் புக்ஸ், பின்டு ஒர்க் புக்ஸ், இல்லை நம்மளோட ஷேர் பண்ணப்பட்ட ஒர்க் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நியூக்குள்ளே வந்தோம்னா இங்கேயும் சேம் அதே பிளாங்க் ஒர்க் புக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. கீழே ஆன்லைன் டெம்ப்ளேட்ஸை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் ரிலேட்டடாக வேணுமா, ஸோ அப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அப்போ அதுக்கு ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்துடும். அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி க்ரியேட் கொடுத்தோம்னா டவுன்லோட் பண்ணி அந்த டெம்ப்ளேட் ஓப்பன் ஆயிரும். ஃபர்தராக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஓப்பன். ஏற்கனவே நாம் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ண ஒர்க் புக் ஃபைல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இங்கே இருக்குது, ரீசெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபோல்டர் வைஸ் இல்லை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்களே ஓப்பன் பண்ண போகிறீங்க, தேடி எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துக்க முடியும். இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தோம்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம யூஸ் பண்ணுற MS ஆஃபீஸ் பேக்கேஜோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ், எக்ஸல் அப்ளிகேஷனில் நிறைய விஷயங்களை மாடிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கேருந்து நம்ம அதை செஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷனோட லாங்குவேஜ் மாற்றணும், ஸோ இந்த மாதிரி எக்ஸல் அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். சரி, இப்போது நாம் ஒரு நியூ பிளாங்க் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ளீட் இன்டர்ஃபேஸோட நாலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் பார் இருக்குது பார்த்தீங்களா, இது டைட்டில் பார். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அண்ட் அப்ளிகேஷனோட நேம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல்ஸ், வேகமாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதையும் நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மெனு ரிப்பன், ஹோம், இன்சர்ட், ட்ரா, பேஜ் லேஅவுட், இப்படி ஒவ்வொரு மெனு ரிப்பனுக்குள்ளேயும் நிறைய டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு டூல்குள்ளேயும் இந்த மாதிரி ஆரோ மார்க், அதாவது ட்ராப் டவுன் ஆரோ இருந்துச்சுன்னா அந்த டூல்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அண்ட் இந்த ஒரு குரூப் இருக்கு இல்லையா, இது ஃபாண்ட் அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டடான
டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதாவது கமாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த கம்ப்ளீட் ஃபாண்ட் குரூப்போட செட்டிங்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ஐக்கன் இருக்குது. சேம் இங்கே நம்ம செய்கிற அதே வேலையை இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரிய டயலாக் பாக்ஸ்லையும் நம்ம செய்ய முடியும். சரி, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா நேம் பாக்ஸ் பக்கத்தில் நமக்கு பெரிய ஃபார்முலா பார் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஏரியா ஷீட் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்டஸ் பார் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டைட்டில் பாரில் பாருங்கள் எக்ஸல் அப்படிங்கிற அப்ளிகேஷனோட நேம் இருக்குது. பட் பக்கத்தில் பார்த்தோம்னா புக் 1 இருக்குது. நல்லா கவனிக்கணும். எக்ஸலுங்கிற அப்ளிகேஷனில் நாம் என்ன மாதிரியான ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம்னா ஒர்க் புக்குங்கிற ஃபைலை தான் க்ரியேட் பண்ணுறோம். எது மூலியமாக க்ரியேட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஷீட் மூலியமாக க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, கிரிட் மாதிரி டேபிள் காலம் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு ஷீட்டு. ஸோ அப்போது எக்ஸலில் நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபைல் என்னது, ஒர்க் புக்கு. அந்த ஒர்க் புக் எதால் ஆனதுன்னா இந்த மாதிரி ஒர்க் ஷீட்டால் ஆனது. அண்ட் இங்கே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஷீட்டு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. எத்தனை ஷீட்ஸ் வேணுமோ இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ஷீட் நாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டே பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ஷீட்டுக்கும் நாம் தனித்தனி நேம் பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி அந்த நேம் எல்லாம் யூனிக்காக இருக்கணும். டூப்ளிகேட் நேம்ஸாக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீட் 1 அப்படிங்கிற இந்த ஷீட்டோட நேமை பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றணும். ஸோ அப்போ அதை எப்படி செய்யலாம்னா 2 விதம் இருக்குது. ஒன்று, அந்த ஷீட்டை ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக், அந்த நேமுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு ரீநேம் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்கும். கிளிக் பண்ணி தாராளமாக நம்ம அந்த ஓல்டு நேமை அழிச்சிட்டு தாராளமாக நம்ம நேமை பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். ஸோ இந்த ஷீட்டுக்கான நேம் செல் பேசிக்ஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். பட் இதே ஷீட் 2க்கு போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதே நேமை கொடுக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி 2 விதமாக நீங்கள் ஷீட்டோட நேமை மாற்றலான்னு சொன்னேன். அதில் ஒன்று ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ரீநேம் பண்ணலாம். இன்னொன்று அந்த ஷீட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே அது ரீநேமுக்கு வந்துடும். அதில் இருக்கிற ஓல்டு நேமை நீங்கள் அழிக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஏற்கனவே இப்படி செலெக்ஷனில் தானே இருக்குது. ஸோ அப்போ டேரெக்டாக போய் நம்ம என்ன பண்ணலாம், நேமை கொடுக்கலாம். பட் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி சேம் நேமை நீங்கள் கொடுக்க முடியாது. அப்படி மீறி கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வார்னிங் பார்த்திங்கன்னா வரும். எப்போவுமே வார்னிங் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி ஏதாவது வருது, ஒரு டயலாக் பாக்ஸ் இப்படி வருதுன்னா அது என்னங்கிறது படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பழக்கத்தை வச்சுக்கணும். ஸோ தட் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன், ட்ரை அ டிஃப்ரெண்ட் ஒன். அதாவது ஏற்கனவே கொடுத்தாச்சு அந்த நேம் ஒரு ஷீட்டுக்கு, அதே நேமை கொடுக்க முடியாது. இல்லை எனக்கு அதே நேம் தான் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்கலாம். செல் பேசிக்ஸ் 2 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இல்லை வேறு நேம் என்ன பண்ணலாம் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, பட் நல்லா கவனிக்கணும். ஒருவேளை நேமை ரீநேம் பண்ணுறதுக்காக, ஷீட்டோட நேமை ரீநேம் பண்ணுறதுக்காக போயிட்டு அந்த இடத்துல ரீநேம் பண்ணாமல், அதாவது ஒரு புது நேமை கொடுக்காம எதுவுமே செய்யாமல் நீங்கள் போயிட்டு ஷீட்டில் போயிட்டு எங்கேயாவது கிளிக் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறீங்கன்னா அப்போது ஒரு வார்னிங் வரும். அது என்னன்னு படிக்காமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, கீழே ஷீட்டோட நேமை கொடுக்கறதுக்கு போன நாம அதை கொடுக்காம மற்ற இடத்துக்கு போனோம்னா இந்த வார்னிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் ஒரு வேளை ஷீட்டோட நேமை மாற்ற விருப்பப்படலைன்னா எஸ்கேப் கீபோர்டில் எஸ்கேப் கீயை நீங்கள் கொடுத்து எக்ஸிட் ஆயிடலாம், வெளியில் வந்துடலாம். ஓகே, ஸோ இப்படி ஷீட்டோட நேமை நீங்கள் ரீநேம் பண்ணுறது இல்லை இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஷீட்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஷீட்ஸை நீங்கள் ஸ்வாப் பண்ண போகிறீங்க, ஷீட்டோட அரேஞ்ச்மெண்ட் எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செல் பேசிக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஷீட்டுக்கு 3க்கு அப்புறம் தான் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செல் பேசிக்ஸுங்கிற ஷீட்டை நீங்கள் அப்படியே மவுஸ் லெஃப்ட் கிளிக், அதாவது நார்மல் லெஃப்ட் கிளிக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஏரோ காமிக்குது பாருங்கள். எங்கே ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த ஏரோ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் ஷீட்டோட அரேஞ்ச்மெண்ட்டையும் தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்க முடியும். ஒருவேளை இந்த மாதிரி எம்டி ஷீட்ஸ்லாம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் டெலீட் பண்ணவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீட் 9ங்கிறது எனக்கு வேண்டாம். ஸோ அப்போ அதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி அந்த ஷீட்டுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துட்டோம்னா அந்த ஷீட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டெலீட் ஆயிரும். மற்றபடி ஏகப்பட்ட ஷீட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஷீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரோ இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஷீட்டோட எல்லா நேமும் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதாவது லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஒரு 15 ஷீட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, அது இந்த இடத்துல பார்க்க முடியல, அப்போ லிஸ்ட்டாக பார்க்கணும்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் அந்த ஏரோவில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணால் எல்லாத்தோட அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். அண்ட் எந்த ஷீட்டுக்கு போகணுமோ அந்த ஷீட்டை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் ட்ராவலும் பண்ணிக்கலாம். ஓகே, சரி.
ஷீட்டோட நேமை நம்ம மாற்றிட்டோம். அப்படியே மேலே டைட்டில் பாரில் போய் பார்த்தோம்னா புக் 1ன்னு இருக்குது. ஸோ அப்போது இன்னுமே நாம் என்ன பண்ணலை, இந்த எக்ஸல் ஒர்க் புக்கை சேவ் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ நான் சொல்ல வர மெயின் பாயிண்ட்டே என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஷீட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கறது ஒரு நல்ல பழக்கம். ரெண்டாவது, எக்ஸல் ஒர்க் புக்கை, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இந்த எக்ஸல் ஒர்க் புக்கை முதல்ல நாம் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது ப்ரைமரியாக ஒரு நல்ல ஹேபிட். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சேவ் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்டெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சு, கரப்ட் ஆயிடுச்சு, இல்லை பவர் கட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம செஞ்ச ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா வீணாக போயிடும். நம்ம அதுக்கு யூஸ் பண்ண டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட். ஸோ அதனால் முதல்ல எடுத்த உடனே அதை சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லது. ஸோ அப்போ சேவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தோம்னா கீபோர்டில் Ctrl+S கொடுத்தோம்னா சேவ் திஸ் ஃபைல் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். இல்லை நீங்கள் ஃபைல் டேப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். சேவ் கொடுத்து இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ப்ரௌஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தோம்னா டெஸ்க்டாப்பில் ஒரு நேம் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு எக்ஸல் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், ஒரு நேம், ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறோம். எப்போவுமே நீங்கள் என்ன ஒர்க் செய்கிறீங்க, என்ன விதமான டேட்டாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட நேமை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுறது நல்லது. புக் 1, புக் 2, புக் 3 அந்த மாதிரி தயவு செஞ்சு சேவ் பண்ணிட வேண்டாம். சரி, அப்போது நல்லா கவனிங்க. எக்ஸலில் நாம் என்ன மாதிரியான ஃபைலை சேவ் பண்ணுறோம், அதாவது ஒரு ஒர்க் புக்கை தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஷீட்டை வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்போ நம்ம சேவ் பண்ணுற அந்த ஃபைலோட ஃபார்மெட் என்னென்னா .xlsx. இதே நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் MS வேர்டில் போயிட்டு நாம் ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறோம்னா அப்போ அதோடைய ஃபார்மெட் என்னன்னு பாருங்கள். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணும் போது .docx அப்படிங்கிறது தான் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டோட அந்த ஃபைல் ஃபார்மெட். அது மாதிரி எக்ஸலோட ஃபைல் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா .xlsx. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ டெஸ்க்டாப்புங்கிற லொக்கேஷனில் எக்ஸல் ஃபார் ஃப்ரெஷர்ஸுங்கிற ஃபைல் நேமில் இந்த ஃபைல் ஃபார்மெட்டில் டைப்பில் நாம் சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த ஃபைலை நாம் சேவ் பண்ணியாச்சு. இப்போ டைரெக்டாக போய் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் நாம் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிற எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஃப்யூச்சரில் எப்போ வேணுமோ நாம் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நம்மளுடைய ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே பக்காவாக பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். திருப்பி நாம் ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணுறோம்னா நம்ம மறுபடியும் போய் என்ன பண்ண தேவையில்லை, ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணி அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. நார்மலாக Ctrl+S கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணம் அது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் டைட்டில் பாரை கவனித்து பாருங்கள். புக் 1 அப்படிங்கிற நேமுக்கு பதிலாக இப்போ எக்ஸல் ஃபார் ஃப்ரெஷர்ஸ்ன்னு நாம் கொடுத்த நேம் பார்த்தீங்கன்னா அங்கே ரீப்ளேஸ் ஆயிருச்சு. சரி, இப்போது செல் பேசிக்ஸுங்கிற இந்த ஷீட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், லேர்ன் பண்ண போகிறோம். முதல்ல இந்த ஷீட்டை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இதை செய்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் ஜூம் லெவல் எவ்வளோ வேணுமோ இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் ரொம்ப ஈஸியான வழி என்னன்னு பார்த்தோம்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ரோல் வீல் இருக்குது பாருங்கள் நடுவில், அதை அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பார்த்தீங்கன்னா ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸலில் நீங்கள் ஒர்க் பண்ணும் போது அதிகமாக மவுஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கீஸை யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, சரி, அது ஏங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. எக்ஸலில் நம்ம ஒர்க் பண்ணுற இந்த ஒர்க் ஷீட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டேபிள் காலம். இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை என்டர் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். பட் இந்த டேபிள் காலமுக்கு ஒரு நேம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது காலமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ABCD அப்படிங்கிற நேம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுவே ரோவுக்கெல்லாம் பார்த்தோம்னா 1 2 3 அப்படிங்கிற நியூமரிக்கல் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்லா கவனிங்க. இது எல்லாமே என்னது, ஒரு செல். அப்போது காலமுக்கும் ரோவுக்கும் நேம் இருக்குதுன்னா காலமும் ரோவும் சேர்ந்து கிடைக்கிற ஒரு செல்லுக்கும் என்ன உண்டு, நேம் உண்டு. அந்த நேமை தான் நீங்கள் நேம் பாக்ஸில் பார்க்க முடியும். ஓகே, அதாவது இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். இந்த செல்லோட நேம் என்ன அப்படிங்கிறது நேம் பாக்ஸில் காமிக்குதா, D4. இது என்னது, B3. அடுத்தது என்னது, B6, E3. ஸோ இந்த நேம், அதாவது நாம் செலக்ட் பண்ணுற செல்லோட நேமை காமிக்கிறது தான் யாரோட வேலை, நேம் பாக்ஸோட வேலை.
பட் நேம் பாக்ஸை பார்த்து தான் செல்லோட நேமை தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நாம் எந்த செல்லை செலக்ட் பண்ணுறோமோ அந்த செல்லு கிரியேட் ஆக இருக்கக்கூடிய ரோவும் காலமும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆயிரும். கவனித்து பார்த்தீங்களா, இந்த செல்லோட நேம் அப்போ என்னது C4, இது என்னது B3, இது என்னது A1. ஸோ நீங்கள் நேம் பாக்ஸை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் செல்லை கிளிக் பண்ணும் போதே அந்த ரோ அண்ட் காலம் ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா, அதை வச்சே நீங்கள் நேமை ஈஸியாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். பட் நமக்கு ஒரு சின்ன யோசனை வரும், ஏபிசி அப்படிங்கிறது காலமோட நேம் இருக்கு இல்லையா, அப்போது கடைசியாக ஜீன் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ காலம் முடிஞ்சிருமான்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். அப்படியே போய் பார்த்தோம்னா கடைசியாக ஜீன் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் என்ன ஆரம்பிக்குது பாருங்கள், ஏஏ ஏபி ஏசி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்பரை பற்றி நாம் பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது வாட்டி கீழே போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஷீட்டில் நல்லா கவனிக்கணும், நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு ஷீட்டில் மொத்தம் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னா 16,384 காலம். அந்த கடைசி காலமோட நேம் தான் XFD. அதை எப்படி முதல்ல ஏபிசின்னு ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் ஏஏஏபி அப்படின்னு ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இங்கே XFDன்னு பார்த்தீங்கன்னா முடியுது. அதே மாதிரி தான் ஒரு ஷீட்டில் எவ்வளோ ரோ இருக்குன்னா 10,48,576 ரோ பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் சொல்கிறது இந்த ஒரு ஷீட்டில் உள்ள கணக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ உடனே நமக்கு A1ங்கிற முதல் செல்லுக்கு போகணும். அப்போ அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹோம் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் ஹோமுங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணோம்னா அப்போ நம்ம A1ங்கிற அந்த செல்லுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணி வந்துட முடியும். சரி, இப்போது செல்லில் நமக்கு தேவையான ஒரு டேட்டாவை நம்ம என்ட்ரி பண்ணலாம். எந்த செல்லில் நம்ம என்ட்ரி பண்ண விருப்பப்படுறோமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நான் A1 அப்படிங்கிற அந்த செல்லையே என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ டேட்டாவை டைப் பண்ணியாச்சு. இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், வெளியில் கிளிக் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலும் அது முடிஞ்சிடும். என்டர் கீ ப்ரெஸ் பண்ண பாருங்கள் நமக்கு அடுத்தடுத்த செல் அந்த செலெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஓகே, இப்படி என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கலாம், மவுஸை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த செல்லில் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோமா, அடுத்த செல்லுக்கு போகிறதுக்கு மறுபடியும் மவுஸில் போய் எடுத்துகிட்டு போய் கிளிக் பண்ணக்கூடாது. அதுதான் முன்னாடியே சொன்னேன், மவுஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அடுத்தடுத்த செல்லுக்கு போகணும், எந்தெந்த செல்லுக்கு போகணுமோ நம்ம கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த 4 ஆரோ கீஸ் இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணிக்கலாம். மவுஸை யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் மேலே போய் ஒரு ஆப்ஷன் எடுக்கணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மவுஸ் யூஸ் பண்ணலாம். நேவிகேட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மவுஸை யூஸ் பண்ணாமல் கீபோர்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, இப்போது நாம் ஒரு டெக்ஸ்ட்டை என்ன பண்ணியிருக்கிறோம், என்டர் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. இப்போது இந்த டெக்ஸ்ட்டு எந்த செல்லில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பதில் என்ன, ABC1 ரோவில் இருக்குது, இந்த மாதிரி 3 காலமில் ஒரு ரோவில் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா கவனிக்கணும். இப்போது மேலே இருக்கக்கூடிய இதுக்கு பேர் என்ன சொல்லியிருந்தேன், ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பாரோட வேலை என்ன தெரியுமா, ஒரு செல்லில் என்ன இருக்குதோ அதை அப்படியே காமிக்கிறது தான் அவரோட வேலை. அதாவது இப்போது ஒரு செல் எம்டினா அது எம்டின்னு காமிக்கும். ஓகே, இல்லை அந்த செல்லில் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணும் காமிக்கும். இல்லை அந்த செல்லில் ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்குது, கேல்குலேஷன் இருக்குன்னா அது என்னங்கிறத காமிக்கும். எதுக்கு இப்போ நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நல்லா கவனிங்க, இந்த செல்லை செலக்ட் பண்ணுறோம், அங்கே லீடர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வருதா, இல்லை, அப்போ அந்த செல் எம்டியாக தான் இருக்குது. இப்போ இந்த செல்லில் அண்ட் பிகம் அப்படிங்கிறது வருதா, இல்லை. அப்போ நாம் என்டர் பண்ண மொத்த டெக்ஸ்ட்டுமே எங்கே இருக்குதுன்னா A1 அப்படிங்கிற இந்த செல்லில் தான் இருக்குது. இது அப்படியே பரவாயில்லன்னு விட்டுற முடியாது. காரணம் என்ன தெரியுமா, பக்கத்து செல்லுலேயும் டேட்டா என்ன பண்ணலாம், வரும். அப்போ என்ன பண்ணலாம், நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிங்கிற காலமில் B1ங்கிற இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண உடனே கவனித்து பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டோட வியூ பாருங்கள் கட் ஆயிடுது. ஏன்னா அந்த காலம் ஏங்கிற காலமுக்குன்னு ஒரு விட்த் இருக்குது, அது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அதால் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஸோ அப்போது அந்த காலமோட விட்த்தை நாம் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்தலாம். எப்படி செய்யலாம்னா, இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஏங்கிற காலமை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நல்லா கவனிங்க, செல்லை இல்லை, ரேஞ்ச் ஆஃப் செல்லை இல்லை, காலமை செலக்ட் பண்ணுறோம். அப்போது ஒரு காலமையோ இல்லை ஒரு ரோவையோ செலக்ட் பண்ணணும்னா அந்த ஹெட்டை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். இதெல்லாம் ஹெட்டு. ஓகே, அந்த ஹெட்டை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏங்கிற காலமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த காலமுக்கு எண்டில் வரும்போது, அதாவது 2 காலமுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது கவனித்து பாருங்கள், இங்கே நமக்கு என்ன காமிக்குது, டபுள் சைடு ஆரோ காமிக்குது இல்லையா. இப்போ அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் மேலே ஒரு விஷயம் வருது பாருங்கள், ஒரு இன்ஃபர்மேஷன், விட்த்து 8.54 120 பிக்சல்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது ஏ காலமோட விட்த் என்ன, 120 பிக்சல்ஸ். இப்போது நம்ம கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா,
அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணுறோம், ட்ராக் பண்ணோம்னா இப்போ அதோட பிக்சல் அதிகமாகுது. அப்போது விட்த்தை என்ன பண்ணுறோம், அதிகப்படுத்துகிறோம். இப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, 3 காலமோட ஸ்பேஸ் இருந்தால் தான் அதால் என்ன பண்ண முடியும், வியூ பண்ண முடியும். அதாவது விசிபிளாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நல்லா என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட 358 பிக்சல்ஸ், அதாவது ஒரு எவ்வளோ வேணுமோ, இதுக்கு இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் நம்ம அதோட எவ்வளோ வியூ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த விட்த்தை அதிகப்படுத்திட்டு மவுஸை ரிலீஸ் பண்ண உடனே பாருங்கள், இப்போ அதோட ஃபுல் வியூ வந்துருச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவும், அதாவது அந்த காலமோட டேட்டாவும் அப்படியே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்களா, இந்த ஒரே ஒரு செல்லோட விட்த்து மட்டும் அதிகமாகலை. நான் மென்ஷன் பண்ண மாதிரி மொத்த காலமோட விட்த்தும் இப்போ என்ன இருக்குது, அதிகமாகிருக்கு. இல்லை எனக்கு ஹைட்டை தான் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், Ctrl+Z ஷார்ட்கட் கீ கொடுத்து நான் செஞ்ச ஆக்ஷனுக்கு பின்னாடி வரேன். ஓகே, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, டக்குன்னு ஏதோ ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா Ctrl+Z ஷார்ட்கட் Ctrl+Z கொடுத்தோம்னா அந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி வந்துடலாம். செஞ்ச ஆக்ஷனுக்கு பின்னாடி வர்றதுக்கு நம்ம Ctrl+Z பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போது நமக்கு என்னென்னா, பக்கத்து செல்லில் நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது, அதனால் இதோட வியூ பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. பட் நமக்கு இப்போ என்னென்னா, காலமோட விட்த்தை அதிகப்படுத்த நம்ம விருப்பப்படலை. அதுக்கு பதிலாக ஹைட் என்ன பண்ணுறோம், அதிகப்படுத்துகிறோம். நல்லா கவனிக்கணும், காலமுக்கு தான் விட்த்து, ரோவுக்கு தான் ஹைட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், ரோவுக்கு நடுவில் வரும்போது அப் அண்ட் டவுன் ஆரோ பார்த்தீங்கன்னா காமிக்குது. இங்கே என்ன காமிச்சது, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஆரோஸ் காமிச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அப் அண்ட் டவுன் ஆரோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் போயிட்டு இதோட ஹைட் என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் காலமுக்கு பண்ண மாதிரி ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ தேவைப்படக்கூடிய ஹைட்டை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஹோம் டேப்பில் பார்த்தோம்னா அலைன்மெண்ட் அப்படிங்கிற குரூப்பில் ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போது இந்த மாதிரி பெரிய டெக்ஸ்டெல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை மல்டிபிள் லைன்ஸில் கொண்டு வர்றதுக்கு இந்த ரேப் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ரோவோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு பெரிய டெக்ஸ்ட் இருக்குது, அதை உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸில் காமிக்கணும்னா ஹைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டும் போய் என்ன பண்ணலாம், ரேப் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது அதிக இடம் தேவைப்படக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோமில் போயிட்டு அந்த ரேப் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அதுக்கு தேவையான ஹைட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். பட் சில நேரங்களில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கீழே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது, இதில் போயிட்டு நான் இந்த ஏ காலமோட விட்த்தை அதிகப்படுத்த விருப்பப்படலை. காரணம் என்னென்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த செல்லுக்கு இவ்வளோ பெரிய இடம் தேவையே கிடையாது, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வேல்யூ சின்னது. அப்போ நாம் என்ன செய்யலாம்னா, மர்ஜ் பண்ணலாம். அதாவது மல்டிபிள் செல்ஸை சேர்த்து ஒரே சிங்கிள் செல்லை நம்ம மர்ஜ் பண்ண முடியும். எப்படி செய்யலாம்னா, மல்டிபிள் செல்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதே ஹோம் டேப்பில் அலைன்மெண்ட் குரூப்பில் ரேப் டெக்ஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மர்ஜ் அண்ட் சென்டர் கிளிக் பண்ணோம்னா இப்போ இது 3 என்னது, ஒரே செல். நமக்கு தேவையான அந்த வியூவும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்ய முடியும். நாம் ஒர்க் பண்ணுற டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி தான் எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா காலமோட விட்த்தை அதிகப்படுத்துகிற மாதிரி வரும், சில நேரங்களில் ரோவோட ஹைட்டை அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு தோணும், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஸை குரூப்பை மர்ஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்படி எது எந்தெந்த சூழ்நிலைக்கு தேவைப்படுதோ அங்கே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை மர்ஜ் பண்ணதை நீங்கள் அன்மர்ஜ் பண்ண விரும்புகிறீங்கன்னா சேம், ஏற்கனவே அந்த ஆப்ஷன் ஆனில் இருக்கா, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இப்போ மறுபடியும் அது என்னது, அதே 3 செல்லு தான். ஒருவேளை இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் வந்திருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இதில் இப்போ என்ன விஷயம்னா, ஏங்கிற காலமில் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது, இவ்வளோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ அப்போ நாமளே என்ன பண்ணலான்னா, அந்த காலமோட விட்த்தை கம்மி பண்ணலாம். அப்போ பிரிண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஓகே, பட் இதை இப்படி தான் போய் மேனுவலாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. அந்த காலமோட எண்ட் இருக்கு இல்லையா, நம்ம அந்த விட்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குலாம் போகிறோம் இல்லையா, அந்த எண்டில் ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிரும். அதாவது அந்த காலமில் அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடியது அதை ட்ரிம் பண்ணி நமக்கு கரெக்டாக எவ்வளோ ஸ்பேஸ் அதுக்கு வேணுமோ அது மட்டும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, இப்படியும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அது கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு தெரியணும்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் முன்னாடி மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இல்லை இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா
நீங்கள் தாராளமாக அதோட விட்த்தை இல்லை ரோவோட ஹைட்டை ஈஸியாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஹெட்டர் அடிப்பாங்க, அதுக்கு நல்ல ஹைட்டு தேவைப்படும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ ஹைட் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுடைய யூஸ் கேஸஸ் தான் சொல்கிறேன் இல்லையா, உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படியோ, நீங்கள் என்ன மாதிரி டேட்டா மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். பட் இப்படியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் எதுவுமே இப்படி தான் செய்யணும்னு ரூல்ஸ் கிடையவே கிடையாது. சரி, அடுத்தது எக்ஸலோட கர்சர் ஐக்கனை பார்த்தீங்கன்னா நாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த கர்சர் ஐக்கனை பாருங்கள், அந்த பெரிய ப்ளஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது. நல்லா கவனிக்கணும், இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குன்னா அப்போ நாம் செய்கிறது எல்லாமே என்னது, செலெக்ஷன். கவனிச்சிங்களா, கம்ப்ளீட்டாக என்னது, செலெக்ஷன் செலெக்ஷன் செலெக்ஷன். பட் இதுவே ஜஸ்ட் நாம் செல்லை செலக்ட் பண்ணியிருக்கும் போது கரெக்டாக அந்த செல்லோட பார்டர் கிட்ட வரும்போது பாருங்கள், அதுவே ஒரு 4 சைடு ஏரோவாக பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். அந்த ஐக்கன் ப்ளஸில் இருந்து 4 சைடு ஏரோவாக இருக்கும். ஸோ அப்போது 4 சைடு ஏரோனா அந்த பார்டரை, ஐ மீன் அந்த செல்லை ஹோல்ட் பண்ணி 4 பக்கத்தில் எங்கே வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதாவது அப் ஆர் ரைட் ஆர் லெஃப்ட், அந்த 4 சைடில் நீங்கள் எங்கே வேணுமோ அந்த கம்ப்ளீட் செல்லை நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். அந்த செல்லு மூவ் பண்ணுறதுனா என்ன, அந்த செல்லில் என்ன டேட்டா இருக்கோ அது அப்படியே என்ன ஆகும், நீங்கள் கொண்டு போகிற இடத்துக்கு அது என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், செல்லை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி அந்த கம்ப்ளீட் ரேஞ்சையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். இதுவே ஜஸ்ட் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த செல்லில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூவை என்டர் பண்ணுறேன். ஓகே, சரி, அந்த செல்லோட பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டரோட ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்ன ஸ்கொயர் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்திருக்கும். ஒரு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் மவுஸோட கர்சரை கொண்டு போகும்போது அது ஒரு ப்ளஸ், அந்த சின்ன ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபில் ஹேண்டில். ஓகே, அந்த ஃபில் ஹேண்டிலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ஃபில் ஹேண்டில். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், Ctrl+Z கொடுத்து பின்னாடி போயிடுறேன். ஒருவேளை நீங்கள் போய் கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துல மவுஸோட கர்சரை நீங்கள் கொண்டு போய் அங்கே வைக்கிறீங்க, பட் அந்த சின்ன ப்ளஸ்ஸாக வரல, ஃபில் ஹேண்டில் எனக்கு காமிக்கல, வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில், பிகாஸ் நீங்கள் ஃபில் பண்ண உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரும். இதெல்லாம் எனக்கு காமிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைல் டேப்குள்ளே போயிட்டு நேராக ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கே அட்வான்ஸ்டுங்கிற கேட்டகரியில் எனேபிள் ஃபில் ஹேண்டில் எங்கே வருது தெரியுமா, எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பில் தான் எனேபிள் ஃபில் ஹேண்டில் அண்ட் செல் ட்ராக் அண்ட் ட்ராப் அலர்ட் பிஃபோர் ஓவர் ரைட்டிங் செல்ஸ், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி இருக்கணும். ஓகே, இது எனேபிள் பண்ணி இல்லைனா தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதை இப்போ நான் டிசேபிள் பண்ணுறேன்னா இப்போ போய் பாருங்கள், அந்த இடத்துல அந்த ஐக்கன் மாறாது, நீங்கள் எதுவுமே அதை ஃபில் பண்ண முடியாது, ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ் வராது. ஸோ அப்படிப்பட்ட எரர் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ அது நார்மலாக என்ன ஆகும், ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது. ஸோ இது செல்லோட, ஐ மீன் கர்சர், மவுஸோட கர்சர் வந்து எக்ஸலில் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத, அது சேஞ்ச் பண்ணுறத வச்சு அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அடுத்தது என்னென்னா, சீக்வன்ஸாக எப்படி டேட்டாவை ஃபில் பண்ணுறது எக்ஸலில். இப்போ 1ன்னு கொடுத்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஏ காலமில் எனக்கு வந்து சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா தேவை. இங்கேனே வச்சுப்போமே, அங்கே வேண்டாம், அந்த ஓரமாக தேவையில்லை, இங்கே வச்சுப்போம். 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஒரு 100 சீரியல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுது. அப்போ யோசித்து பாருங்கள், 1 2 3 நாம் என்ன பண்ண வேண்டாம், மேனுவலாக என்ட்ரி பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபில் ஹேண்டிலில் போயிட்டு நார்மலாக என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, ஃபில் ஆகுது. ஃபில் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லோட கண்ட்ரோல், இப்படி நமக்கு டூப்ளிகேட்டாக தான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணியிருந்தோம், பிகம் அ லீடர். இந்த செல்லை நம்ம, ஐ மீன் இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இதை போயிட்டு ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஐ மீன் இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி வேணும்னா தாராளமாக நாம் ஃபில் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, பட் நமக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா 1 2 3 அப்படின்னு அந்த சீரீஸாக பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அப்போ ஒன்ஸ் ஃபில் பண்ண உடனே கீழே போய் பார்த்தோம்னா ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக எதில் இருக்குது பாருங்கள், காப்பி செல்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை ஃபில் சீரீஸ் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ண உடனே பாருங்கள், அது அந்த சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை இப்படியும் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே என்ன பண்ணலாம், எக்ஸல் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வழி வகுத்து கொடுக்கலாம். 1 2 அப்படி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வெறும் 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அந்த செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு திருப்பி காப்பி தான் ஆகும். ஓகே, 2 செல்லையும் செலக்ட் பண்ண உடனே இப்போ எக்ஸல் என்ன பண்ண, அனலைஸ் பண்ணிடும். ஓகே ரைட், இவங்க வந்து 1 2னா அடுத்தது 3 ஃபில் பண்ண போகிறாங்க. அப்போது நீங்கள் நார்மலாக அப்படி ஃபில் பண்ணும்போது பாருங்கள், அதிலே தெரிஞ்சிடும்.
ஓகே, சீரீஸ் ஃபில் ஆயிரும். இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம இப்படி ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபில் பண்ணோம்னா நாம் போயிட்டு உட்காந்து ஃபில் சீரீஸ் அப்படின்னு நாம் கொடுக்கணும். இப்போது நாம் இதை வேர்ட்டிக்கலாக தான் என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபில் பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு ஹாரிசாண்டலாக வேணும்னா ஹாரிசாண்டலாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் போயிட்டு ஃபில் சீரீஸ். இல்லை எனக்கு நெகட்டிவ் ஆர்டரில் வேணும், நெகட்டிவ் ஆர்டரில் வேணுமா நெகட்டிவ் ஆர்டரில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்போது -1 பார்த்தீங்கன்னா வரும். அதே தான் ஹாரிசாண்டலாக நீங்கள் இப்படி என்ன பண்ணலாம், இதை தாராளமாக நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2, அதுக்கு அடுத்த நம்பர் எனக்கு 4 வேணும் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் சேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே மாதிரி அந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா வரும். நடுவில் அந்த 2 கேப்போட அந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா வரும். இதையும் நீங்கள் வெர்டிக்கல் ஹாரிசாண்டலில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணிக்கலாம். நம்பரை மட்டும்தான் ஃபில் பண்ண முடியுமானா டெக்ஸ்ட்டு நம்பரும் சேர்ந்து வருது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் AC1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதை போய் நம்ம ஃபில் பண்ணும்போது பாருங்கள், அதுவே AC2 AC3 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். சில டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி, அதாவது இந்த மாதிரி மந்த்து இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஜான்வரி இதெல்லாம் நம்ம கரெக்டான ஸ்பெல்லிங்கில் கொடுக்கணும். அது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சரியான ஸ்பெல்லிங் கொடுக்கலன்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தப்பாக வரும். ஓகே, ஐ மீன் ஸ்பெல்லிங் சரியாக கொடுக்கலன்னா. ஈவன் மண்டே, ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே நீங்கள் எப்படி கொடுத்துட்டீங்க, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னா நீங்கள் போய் ஃபில் பண்ணும்போது அது வரப்போகிறதில்ல. அதே நீங்கள் போயிட்டு கரெக்டாக மண்டே ஸ்பெல்லிங்கோட கரெக்டான ஸ்பெல்லிங்கில் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இது என்ன ஆகும், சரியாக ஃபில் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி பாருங்கள், அது ஒய் பார்த்தீங்கன்னா விசிபிளாக இல்லை. நாம் போய் உட்காந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டபுள் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோ ஃபிட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ இப்படி நிறையா சீக்வன்ஸெல்லாம் நீங்கள் டேட்டாவை என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். ஈவன் டேட்டை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் டேட்டை முதல்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 01 1ஆம் தேதி 12வது மாதம் 2024 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், சேம் இதுக்கெலாம் நீங்கள் ஃபில் சீரீஸ்லாம் போடணும் அவசியம் இல்லை. அதுவே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபில் சீரீஸில் இருக்கும். இல்லை எனக்கு வந்து டேஸை மட்டும் ஃபில் பண்ணணும், டேஸுக்கு ஐ மீன் டேட்டுன்னு வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். இல்லை எனக்கு வீக் டேஸ் மட்டும் ஃபில் பண்ணணும், மந்த்தை மட்டும் ஃபில் பண்ணால் மந்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். 12வது மாதம் 1வது மாதம் அடுத்த வருஷம் 2வது இந்த மாதிரி. இல்லை எனக்கு டேஸை மட்டும் தான் ஃபில் பண்ணணும், வெறும் டேஸ் மட்டும் மாறி இருக்கும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் மட்டும் அப்படிங்கிற பட்சத்தில் வீக் டேஸ். நடுவில் பாருங்கள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி காணும், பிகாஸ் சாட்டர்டே சண்டே. ஸோ இப்படி நீங்கள் நிறைய கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஓகே, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும், ஃபில் கமாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையுமே நீங்கள் வெர்டிக்கல் ஹாரிசாண்டலில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். பட் முன்னாடி நான் காமிச்ச மாதிரி இப்போ டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் டாக் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஓகே, இதை போயிட்டு நீங்கள் சீரியஸாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். ஐ மீன் ஆட்டோ ஃபில் ஆகும், அதாவது காப்பி ஆகும். நீங்கள் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி செல்ஸ் அதுதான் இருக்குமே தவிர சீரீஸாக ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காது. இதுவே இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க 1 அப்படின்னு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும். அதான் டெக்ஸ்ட்டையும் நம்பரையும் சேர்த்தோம்னா நீங்கள் சீக்வன்ஸாக அதை சீரீஸாக நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபில் பண்ண முடியும். எக்ஸலில் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி சீக்வென்ஷியல் டேட்டா வேணும்னாலும் சரி, இல்லை ஒரு செல்லில் ஃபார்முலா என்டர் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டை கெட் பண்ணதுக்கப்புறம் அதை ஹோல் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸுக்கு அந்த ரிசல்ட் உங்களுக்கு வேணும், ஃபில் பண்ணி தேவைன்னும் போதும் சரி, நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸை, அந்த ஃபில் ஹேண்டில், இந்த சின்ன ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபில் ஹேண்டில், இதை நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா காலம் அண்ட் ரோ. நம்ம இந்த காலம் ரோ வச்சு ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டே வரோம். பட் புதுசாக ஒரு காலம் அண்ட் ரோ நமக்கு வேணும், இல்லை தேவையில்லாத காலம்ஸ் அண்ட் ரோ வந்து எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி இன்சர்ட் பண்ணலாம், எப்படி டெலீட் பண்ணலாம். நல்லா கவனிங்க. பிங்கிற காலமுக்கும் சிங்கிற காலமுக்கும் நடுவில் நமக்கு ஒரு நியூ காலம் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், சி காலமை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+ கொடுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கு நடுவில் இப்போ ஒரு நியூ சி காலம் வந்தாச்சு. சியில் உள்ள டேட்டா எங்கே போயிடுச்சு, டிக்கு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஓகே, ஒருவேளை இப்போ இந்த காலம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ நம்ம செஞ்ச ஆக்ஷனுக்கு Ctrl+Z கொடுக்கலாம், அது வேறு விஷயம். பட் காலம் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் காலமை செலக்ட் பண்ணி, நல்லா கவனிங்க, இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ரேஞ்ச் ஆஃப் செல், அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் நமக்கு ஒரு காலம், அப்போ காலமோட ஹெட்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl- அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்கன்னா அப்போ அது என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் காலம் டெலீட் ஆயிரும். இதை நீங்கள் மேனுவலாக ஷார்ட்கட் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் போய் செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் அந்த காலமை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்து நீங்கள் ஒரு நியூ காலமை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இல்லை அந்த காலமை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணலாம். எம்டி காலம்னு இல்லை, நார்மலாக இந்த மாதிரி டேட்டா இருக்கக்கூடிய காலமையும் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் அப்படின்னு கொடுத்து தாராளமாக நீங்கள் டெலீட் பண்ண முடியும். ஓகே, இல்லை டைரெக்டாக நீங்கள் ஹோம் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு செல்ஸ் அப்படிங்கிற குரூப் இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள் இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஃபார்மேட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. இன்சர்ட்டில் போயிட்டு
நல்லா கவனிங்க, நீங்கள் காலமை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக போய் இன்சர்ட் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற செலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த சிங்கிள் பட்டன் வேலை செய்யும். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இன்சர்ட் கொடுத்தோம்னா இப்போ ஒரு நியூ காலம் வந்தாச்சு. இதுவே நீங்கள் போய் ஒரு ரோவை செலக்ட் பண்ணுறீங்க, இன்சர்ட் கொடுக்குறீங்க, இல்லை கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு நியூ ரோ வரும், இல்லை கண்ட்ரோல் மைனஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு ரோவை நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு 3-4 ரோவை வந்து சேர்த்து என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும். அப்போ 3-4 ரோவை என்ன பண்ணணும், சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நாம் என்ன பண்ணலாம், அதை டெலீட் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்து நான் பேக்வேர்டில் வந்துடுறேன், செஞ்ச ஆக்ஷனுக்கு கொஞ்சம் பின்னாடி போயிடுறேன். ஓகே, செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து சொல்கிறதுக்கான காரணம், நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். இப்போ இந்த ஒரு செல்லை செலக்ட் பண்ணியிருக்கிறோம், இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ காலம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் போயிட்டு நேராக இன்சர்ட்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு செல்லு தான் புதுசாக வரும். ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு செல். ஓகே, இல்லை எனக்கு ஒரு நியூ காலம் தான் தேவைன்னா அப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் என்டையர் காலமே என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே டேட்டா இருக்கக்கூடிய ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா சேம் அதே கதை தான். பிகாஸ் அது ஒரு செல்லை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே போயிட்டு இன்சர்ட் ஷீட் ரோ இல்லை இன்சர்ட் ஷீட் காலம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்டையர் காலம் பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கு பெஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் மைனஸ் உங்கள் செலெக்ஷனை கரெக்டாக வச்சுட்டு ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணி பழகுங்க. மவுஸை அதிக தொடுறதுக்கு பார்க்காதீங்க. ஓகேவா? சரி, செல்லோட பேசிக்ஸை இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஃபார்முலாவோட பேசிக்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு நியூ ஷீட் எடுத்துக்கிறேன், ஃபார்முலா பேசிக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைனலாக இதை தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ தெளிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்கணும். ஒரு சின்ன டேட்டா என்டர் பண்ணுறேன், நேம், குவான்டிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இது ஹெட்டிங்கிறதுனால அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் குரூப்பில் போய் பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் நமக்கு ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு டார்க் கலர் அண்ட் ஃபில் கலர் டார்க்காக கொடுத்துட்டு ஃபாண்ட்டோட கலரை நம்ம என்ன பண்ணுறோம், ஒயிட்டில் கொடுத்துக்கிறோம். சரியா? இவ்வளோ நேரம் நம்ம வேலை செஞ்சுருக்கிறோம், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணவே இல்லை. ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிடலாம். சரி, இப்போ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஆஃப் டேட்டா நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை நமக்கு இதெல்லாம் சரியான அலைன்மெண்ட்டில் வேணும்னா சென்டர் அலைன்மெண்ட், அந்த அலைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஹைட்டை நிறையா வச்சுருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த மிடில் அலைன்மெண்ட்டையும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். சரி, இப்போது என்ன விஷயம்னா அதான் ஃபார்முலா பேசிக்ஸ். இப்போ எக்ஸலில் இருக்கிறோம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ரேட்டையும் குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணி அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவை. பேசிக் கால்குலேஷனில் இருக்கிறோம், இதை நல்லா கவனிங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஃப்யூச்சரில் நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்களெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, ரெடி பண்ண போகிறீங்க. அதனால் நல்லா ஃபோக்கஸ்டாக இதை கவனிங்க. சரி, இப்போ ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட், ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு, ரைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ரேட் என்ன, குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த ரேட்டையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி அமௌண்ட் என்னங்கிறது தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக போய் 60 மல்டிப்ளைட் பை, இதுக்கு இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது, ஆஸ்டரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ன்னு நீங்கள் சொல்லிக்கலாம், நோ ப்ராப்ளம். 60 × 5 அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பட் நல்லா கவனிங்க, இங்கே எந்த ரிசல்ட்டுமே வரல. காரணம் என்னென்னா, நாம் இது வரைக்கும் பாருங்கள் டைப் பண்ணது எல்லாமே என்னது, நார்மலாக ஒரு ஜென்ரல் டேட்டா தான் இல்லையா? அதே மாதிரி இப்போ நாம் டைப் பண்ணது ஒரு ஜென்ரல் டேட்டா தான். மேலே பாருங்கள், நார்மலாக சாதாரண ஒரு டேட்டா தான் இது. அப்போது அந்த செல்லுக்குள்ளே கேல்குலேஷன் நடக்கணும்னா அதை ஒரு ஜென்ரல் ஃபார்மெட்டில் இருந்து ஒரு கேல்குலேஷன் ஃபார்மெட்டுக்கு நீங்கள் அதை மாற்றணும். ஓகே, ஒரு கேல்குலேஷன் மோடுக்கு மாற்றணும். சரியாக சொல்லணும்னா அதுதான் சரியாக இருக்கும். ஓகே, அதாவது கேல்குலேஷன் மோடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றணும். அப்போ அதை எப்படி மாற்றலாம்னா, ஈக்குவல் டு இல்லாமல் என்ன டைப் பண்ணாலும் அது எல்லாமே என்னது, நார்மலாக ஜென்ரல் டேட்டா தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணோம், 60 × 5 அப்படின்னு கொடுத்தோம். இது சாதாரண ஒரு டேட்டா, நார்மல் டேட்டா. ஓகே, இதுவே ஈக்குவல் டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போது இந்த செல் பாருங்கள், இது ஒரு கேல்குலேஷன் மோடுக்கு மாறியாச்சு. ஓகேவா? இப்போது அதே தான் கொடுக்குறேன், என்னது 60 மல்டிப்ளைட் பை 5 அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், டைம்ஸ் 5 அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பட் இப்போ பாருங்கள் ரிசல்ட் என்ன வந்துருச்சு, கரெக்டாக நமக்கு 300 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போது பேசிக் கேல்குலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதான் சொல்கிறேன்ல, இதில் போயிட்டு பார்த்தோம்னா 50, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 130 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு 50 ப்ளஸ் என்னது 130. ஓகே, நம்ம அங்கே நடுவில் என்ன கேல்குலேஷன் மெயின்டைன் பண்ணுறோம், ப்ளஸ்ஸா மைனஸா இல்லை மல்டிப்ளையா, என்ன பண்ணணுமோ பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். ரேட்டையும் குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி இந்த ரிசல்ட் வந்தாச்சு. ஒருவேளை நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நம்பரை மாற்றணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் ஃபார்முலா பார் இருக்குது. ஃபார்முலா பாரோட வேலை என்ன, செல்லு எம்டினா எம்டின்னு காமிக்கும், டேட்டா இருந்துச்சுன்னா டேட்டான்னு காமிக்கும், இல்லை அந்த செல்லில் ஏதாவது ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னு காமிக்கும். ஓகே, அதான் ஃபார்முலா பாரோட வேலை. இப்போ இந்த செல்லில் 300 தெரியுது, ஆனால் அதுக்குள்ளே என்ன ஃபார்முலா செயல்பாட்டில் இருக்குது, என்ன கேல்குலேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத
ஃபார்முலா பார் தான் நமக்கு கரெக்டாக என்ன பண்ணுது காமிக்குது. ஓகே, சரி. இப்போ என்ன மேட்டர்னா, இப்போது ராஜேஷுங்கிறவர் இல்லை அவர் வாங்கின அரிசியோட ரைஸ் அந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா கிடையாது, அது 80 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு அது 80 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க, இங்கே 80ன்னு சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ இங்கே அமௌண்ட் என்ன மாறி இருக்கணும், சேஞ்ச் ஆகிருக்கணும். அப்போது டபுள் கிளிக் பண்ணி எடிட் மோடில் போய் பாருங்கள், அங்கே என்ன வேல்யூவை கொடுத்தோமோ அது அப்படியே தான் இருக்குது, எதுவும் என்ன ஆகலை, அங்கே சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ யோசித்து பாருங்கள், இந்த செல்லில் நம்ம என்ன என்ட்ரு பண்ணாலும் அது இந்த செல்லில் நம்ம கொடுத்த கேல்குலேஷனில் எந்த வித மாற்றத்தையும் கொண்டு வர போகிறதே கிடையாது. ஏன் தெரியுமா, நாம் இந்த கேல்குலேஷனில் இந்த செல்ஸை நாம் எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை. நாமளாக இந்த செல்லுக்குள்ளே போய் ஈக்குவல் டு கொடுத்து டேரெக்டாக என்ன பண்ணோம், நம்பரை கொடுத்தோமே தவிர செல்லை நாம் யூஸ் பண்ணவே இல்லை கேல்குலேஷனுக்குள்ளே. ஸோ அப்போது ஈக்குவல் டு கொடுக்குறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் ஒரு ஃபார்முலா என்டர் பண்ண போகிறீங்க, ஃபங்க்ஷன் என்டர் பண்ணுற போகிறீங்க, கேல்குலேஷன் எதுனாலும் சரி ஈக்குவல் டு அங்கே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்னா, செல்லோட ரெஃபரன்ஸை நாம் யூஸ் பண்ணணும். செல்லோட ரெஃபரன்ஸாக என்ன புரியலையேன்னா, ரொம்ப சிம்பிள். இந்த செல்லுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. என்ன நேமு, C2. ஏன்னா ஒரு செல் எப்படி கிடைக்குது, ரோவும் காலமும் சேர்ந்து கிடைக்கிறதா என்னது செல்லு. அப்போது செல்லோட நேம் என்ன, C2ங்கிற செல்லில் தான் 80ங்கிற வேல்யூ இருக்குது. அதே மாதிரி D2ங்கிற இந்த செல்லில் தான் 5ங்கிற வேல்யூ இருக்குது. அப்போது 80 into 5 நாம் போய் மேனுவலாக டைப் பண்ணக்கூடாது, நாம் போய் அதை என்ட்ரி பண்ணக்கூடாது. செல்லை தான் நாம் என்ன பண்ணணும், உள்ளே என்ட்ரி பண்ணணும். அதை தான் ரெஃபர் பண்ணணும், அதை தான் ரெஃபரன்ஸ், செல் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு, அதுக்காக நாம் போய் என்ன பண்ண வேண்டாம், C2 அப்படின்னு மேனுவலாக நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, இந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டாம். C2ன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்களா அதுவே செலக்ட் ஆயிடுச்சு. பட் இப்படி மேனுவலாக நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணாலே அந்த செல்லோட ரெஃபரன்ஸ் கரெக்டாக விழுந்துடும். ஓகே, இப்போது இந்த செல்லுக்கும் அடுத்தது நாம் செலக்ட் பண்ண போகிற செல்லுக்கும் நடுவில் என்ன கேல்குலேஷன் நடக்கணும், மல்டிப்ளிகேஷன் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் அந்த மல்டிப்ளை கொடுத்துட்டு அடுத்த செல்லை செலக்ட் பண்ணுறோம். இப்போ அந்த 2 செல்லுக்கு நடுவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு. 2 செல்லையும் ஆஸ் ரெஃபரன்ஸாக செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்டர் கொடுத்தோம்னா ஆன்சர் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் பண்ணதுக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? திடீர்னு இப்போ என்ன சொன்னாங்க, இல்லை அவர் வாங்கின அரிசியோட ரேட்டு 80ன்னாங்க, இப்போ திடீர்னு 60ன்னு சொன்னாங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம அங்கே என்ன அப்டேட் பண்ணாலும் ரிசல்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா, நாம் வெறும் நம்பரை கொடுக்கல, செல்லை கொடுத்துருக்குறோம். செல்லுக்குள்ளே என்ன மாறினாலும் அது இங்கே மாறிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கும், ரிசல்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் எக்ஸலில் எப்போவுமே செல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணணும். அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ இந்த செல்லுக்கு நடுவில் நம்ம எதை வேணாலும் மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆக போகுது, அங்கே அடிஷன் நடக்க ஆரம்பிக்க போகுது. இல்லை மைனஸ் கொடுத்துட்டோம்னா என்ன ஆக போகுது, மைனஸ். இல்லை டிவிஷன் வேணுமா, டிவிஷன் கொடுக்குறோமா, டிவிஷன். ஓகே, ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நாம் செல்லை பேஸ் பண்ணி, செல்லோட ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் நாம் வேலை செய்கிறோம். சரி, இப்போ அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ இங்கே ஒரு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, 3 வேல்யூ இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் பண்ணோம். ஏன் இன்னும் கூட கொஞ்சம் வச்சுக்கலாமே, Ctrl+C கொடுத்து என்ன பண்ணுறேன், அதை காப்பி பண்ணி Ctrl+V கொடுத்து மல்டிபிள் டைம்ஸ் நான் என்ன பண்ணுறேன், இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு இதோடைய கம்ப்ளீட் டோட்டல் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஐடியா என்னது, ஓகே இது G1 செல்லில் இருக்குது. அப்போ நம்ம போய் இந்த செல் ப்ளஸ் இந்த செல் ப்ளஸ் அடுத்த செல் அப்படின்னு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, நாம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னே இப்போ நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கும் போது பாருங்கள், நிறைய எஸ்ன்னு டைப் பண்ணோன்னே எஸ் சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸோட லிஸ்ட்டு வந்துருச்சா. ஓகே, சரி, இப்போ நம்ம போய் சம் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னே பாருங்கள், அங்கே சம் அப்படிங்கிறது வருது. அது இந்த சம் ஃபங்க்ஷனோட வேலை என்ன, அது என்ன வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆட்ஸ் ஆல் த நம்பர்ஸ் இன் அ ரேஞ்ச் ஆஃப் செல். அதாவது ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல், நம்ம செலக்ட் பண்ணுற ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் அது ஆட் பண்ணி தரும். இப்போது இந்த ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, இந்த ஃபங்க்ஷனை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்யணும், வெறும் ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணால் போதும். நல்லா கவனிங்க, ஓப்பன் பண்ண உடனே அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஆர்கியூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்பர் 1, நம்பர் 2 இதெல்லாம் ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட் 1 என்னது நம்பர் 1, ஆர்கியூமெண்ட் 2 என்னது நம்பர் 2. அடுத்தடுத்த ஆர்கியூமெண்ட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறோம், கமான்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ என்ன விஷயம்னா, ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுக்குறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் தான் அது ஆக்டிவேட் ஆகுமா, இல்லை. நீங்கள் டேரெக்டாக உங்கள் கீபோர்டில் டேப் அப்படிங்கிற ஒரு கீ பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேப் அப்படின்னு ஒரு கீ பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த டேபை நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா
ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு அதுவே என்ன ஆயிரும், ஆக்டிவேட் ஆயிரும். அதுவே செயல்பாட்டுக்கு வந்துடும். அதுவே பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் போயிட்டு ஒவ்வொரு நம்பராக கொடுத்து கமா கொடுக்கணுமானா கிடையாது. ஏன்னா அதை கவனித்து பாருங்கள், adds all the numbers in a range of cells. அப்போ நம்ம வேலை என்ன தெரியுமா, ஒவ்வொரு நம்பராக கொடுக்க வேணாம், ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணால் போதும். எப்படி செலக்ட் பண்ணலாம், நார்மலாக எப்படி செலக்ட் பண்ணுவோம், ரேஞ்ச் இப்படி தானே செலக்ட் பண்ணுவோம், அதே தான் அங்கேயும் செய்ய போகிறோம். என்னது, ஈக்குவல் டு சம், அப்படியே ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணால் போதும். இப்போ என்ன விழுந்துருச்சு பாருங்கள், G1 is to G9, G1 செல்லிருந்து G9 வரைக்கும் ரேஞ்சாக செலக்ட் ஆகிருக்கு, அரே செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நம்ம வேலை என்ன, ப்ராக்கெட்டை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணுமானா, ஆமாம் க்ளோஸ் பண்ணணும். பட் இப்போது பேசிக்கில் நீங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் கொஞ்சம் அடுத்த லெவலில் போனதுக்கப்புறம் ப்ராக்கெட்லாம் க்ளோஸ் பண்ண வேணாம், டேரெக்டாக நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்தாச்சு. இப்போ டபுள் கிளிக் பண்ணி இங்கேயும் சேம் தான், நீங்கள் போயிட்டு இங்கே 50 இல்லை, இது ஒரு 150 நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கீழே ரிசல்ட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம எதை ரெஃபர் பண்ணியிருக்கிறோம், செல்லை தான் ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கரெக்டாக இருக்கும். அதான் கேல்குலேஷனில் நாம் செல் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண பழகிக்கணும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இருக்குது, அது அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. எக்ஸல் அந்த ஆர்கியூமெண்ட்ஸை சப்ளை பண்ணிடுவோம், நாம் அதை புரிஞ்சு வேலை செஞ்சால் போதும். ஓகேவா, ஸோ அப்போது என்ன விதமான டாஸ்க்குக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சரியாக அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த ஆர்கியூமெண்ட்ஸை புரிஞ்சு வேலை செய்யணும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க, ஈஸியாக புரிஞ்சு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். ஓகே, ஒரு வேலை இப்போ G1லேருந்து G9 வரைக்கும் இருக்குது, இல்லை எனக்கு வந்து G5 வரைக்கும் தான் நடக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதோ பாருங்கள், கரெக்டாக அந்த ரேஞ்சுக்கு கார்னரில் போனேன், டபுள் சைடு ஏரோ காமிக்குதா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஏரோ அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகலாமா, G5 வரைக்கும் தான், என்டர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, இந்த கம்ப்ளீட் ரேஞ்சில் இது மட்டும்தான் என்ன இருக்குது, நமக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே செயல்பாட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேவா, சரி, இப்போது ஒரு சில ஷார்ட்கட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது யோசித்து பாருங்கள், நம்ம எக்ஸல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதில் போய் இப்படி ஆட் பண்ணுறதுக்கெலாம் சம்முங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ், அதாவது உங்களுக்கு ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு கடைசியில் பார்த்தோம்னா எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இங்கே போய் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸோட ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பாருங்கள், சம், ஆவரேஜ், கவுண்ட் நம்பர்ஸ், மேக்ஸ், மினிமம், மேக்ஸிமம், மினிமம், இப்படி ஒரு சில பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரெடிமேடாக இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு போய் சம்முன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிசல்ட் வந்துருச்சு, அதுவே ஃபங்க்ஷனை போட்டுருச்சு, வேலை முடிஞ்சு போச்சா. ஓகே, இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தேவை, இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸோட ஆவரேஜ் எனக்கு வேணும். அப்போ போய் நம்ம என்ன செய்யணும், ஆக்சுவலாக ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு நாம் கொடுத்து அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதை விட டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு ஆவரேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ அப்போ 131 அப்படின்னு ஆவரேஜ் வந்துருச்சு. இல்லை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிட்டு தான் போகணுமா, எஸ், நீங்கள் செலக்ட் பண்ணால் நல்லது, இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி கொடுக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக மேலே உள்ள அந்த ரேஞ்ச் அது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிச்சு. இல்லை இந்த செலக்ட் பண்ண ரேஞ்சிலே மேக்ஸிமம் நம்பர் என்ன, பெரிய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியணும், அப்போ மேக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா 180 தான் இருக்குதுலே பெரிய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இல்லை மினிமம் வேல்யூ எதுன்னா அதே தான், சேம், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், மினிமம் இருக்குதுலே சின்ன நம்பர் என்னது 50ங்கிறது தான். இல்லை நான் எவ்வளோ வேல்யூ இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நேராக போயிட்டு என்னது கவுண்ட் நம்பர்ஸ், எவ்வளோ மொத்தம் 9 வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா நம்ம கெட் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மேனுவலாக தான் உட்காந்து செய்ய போகிறீங்க. ஓகேவா, சரி, இப்போது நேம் பாக்ஸை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. நான் முதல்ல எடுத்தோடனே இந்த இன்டர்ஃபேஸை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், கவனிச்சிங்களா, மேலே இருக்கிற டைட்டில் பார், மெனு ரிபன், அப்புறம் நம்மளுடைய ஒர்க் ஏரியா, கீழே ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு ஒன்று சொன்னேன். ஓகே, இந்த ஸ்டேட்டஸ் பாரோட வேலை என்ன, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு வேல்யூவை செலக்ட் பண்ணும்போது ஒன்று இருக்காது, நம்ம நம்பரை சொல்கிறேன், நீங்கள் குரூப் ஆஃப் நம்பர்ஸ் அட்லீஸ்ட் 2 நம்பரை செலக்ட் பண்ணுங்களேன். செலக்ட் பண்ணோடனே பாருங்கள், நீங்கள் செலக்ட் பண்ண 2 நம்பரோட சம் என்ன, அதாவது அந்த ஆட் என்ன. ஓகே, அதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் காமிக்குது பாருங்கள். நீங்கள் காப்பி டு கிளிப் போர்டுன்னு அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே அது காப்பி ஆயிடுச்சு. Ctrl V கொடுத்தீங்கன்னா அப்போ நார்மலாக அது உங்களுக்கு என்ன ஆயிரும், பேஸ்ட் ஆயிரும். நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா என்ட்ரு பண்ணி பண்ணுறது நல்லது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், அதாவது நம்பர்ஸ் இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள் என்னெல்லாம் வந்துருச்சு பாருங்கள், சம் வந்துருச்சு, அதில் டோட்டல் என்னென்ன வந்துருச்சு, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன, டோட்டல் கவுண்ட் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நியூமெரிக்கல் கவுண்ட் என்ன, அதுக்கப்புறம் டோட்டல் கவுண்ட் என்னன்றது வந்தாச்சு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்படி இன்ஃபர்மேஷன்ஸை இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், புல் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸ்டேட்டஸ் பார் இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்க போகுது. ஓகேவா? சரி, இப்போ பேசிக்கான கால்குலேஷன் எப்படி எக்ஸலில் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாங்க. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 + 250, அதுக்கப்புறம் -45, அதுக்கப்புறம் மல்டிப்ளைட் பை 2, அதுக்கப்புறம் டிவைடட் பை 5, அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து 546, இப்படிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வரதான் போகுது. ஓகே, ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் போக போக நீங்களே என்ன பண்ணலாம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி, நேம் பாக்ஸை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு நேம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன். என்னது, இந்த செல்லுக்கு என்னது C2ங்கிறது நேம், இதுக்கு D2ங்கிறது நேம். ஆனால் இந்த செல்லுக்கு நாம் நேம் தனியாக கொடுக்க முடியும். எப்படி கொடுக்கலாம், நல்லா கவனிங்க. இப்போது இந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ எதை பேஸ் பண்ணி, ரேட்டை பேஸ் பண்ணி இல்லையா. இப்போ இந்த செல்லுக்குன்னு ஒரு நேம் இருக்குது, என்னது C2 அப்படின்னு இருக்குது. அதுக்கு பதிலாக நான் இந்த செல்லோட நேமை ரேட்டுன்னு வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்யூச்சரில் நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நேம் பாக்ஸை போய் கிளிக் பண்ணேன்னா இப்போ அது எடிட் மோடுக்கு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், ரேட் அப்படின்னு நான் டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன்னா போதும். இப்போது அந்த செல்லை செலக்ட் பண்ணும்போது அங்கே பாருங்கள், C2ங்கிற நேமை காமிக்கல, அதுக்கு பதிலாக ரேட் அப்படிங்கிற நேமை காமிக்குது. நாம் கொடுத்த நேமை பார்த்தீங்கன்னா அது காமிக்குது. ஓகேவா? அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதை செலக்ட் பண்ணிட்டு இது குவான்டிட்டி அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். குவான்டிட்டி அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன், வந்துருச்சு. இப்போது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு, நான் போய் அந்த செல்லை இனிமேல் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த செல்லுக்கு தான் நான் ஒரு பேர் கொடுத்து வச்சுட்டேன்ல. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் பாருங்கள், ரேட்டுன்னு கொடுக்கும் போது, ரேட்டுன்னு டைப் பண்ணும் போது இந்த லிஸ்ட்டில் ரேட்டுன்னு தனியாக இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ், இந்த எஃப்எக்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள், இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். பட் அங்கே பாருங்கள் ஒரு செல், அந்த டேபிளாக காலம் மாதிரி ஒரு சின்ன ஐக்கன் இருக்குது பாருங்கள், அதுதான் நாம் கொடுத்த நேம்டு ரேஞ்ச், அதாவது நேம்டு செல்லுக்குன்னு நாம் ஒரு நேம் கொடுத்தாச்சு. இப்போது ரேட்டுன்னு கொடுத்தா என்ன பண்ணலாம், அங்கே வந்துட்டு ஒரு டேப் கொடுத்தோம்னா ரேட் வந்துருச்சு. இந்த ரேட்டையும் அதை என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளைட் பை குவான்டிட்டினா கியூன்னு கொடுத்தோன்னே குவான்டிட்டி வந்துருச்சா, கொடுத்து என்டர் இப்படி நம்ம கொடுக்கலாம். ஓகே, பட் இது எப்போ தெரியுமா ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரேஞ்ச் ஆஃப் செல்ஸாக இருக்குது, ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், சேல்ஸ் டேட்டா அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு அங்கே அந்த கம்ப்ளீட் ரேஞ்சுக்கு, ஒரு செல்லுக்கு இல்லை மொத்த ரேஞ்சுக்கு இப்போ என்ன பேர் கொடுக்குறோம், சேல்ஸ் டேட்டா. பட் ரேஞ்சுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி நேம்டு ரேஞ்ச் கொடுக்கும் போது ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. ஓகே, இல்லை எனக்கு ஸ்பேஸ் வேணுமே, அப்போ நான் என்ன பண்ணலாம், அப்போ அண்டர்ஸ்கோர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, சேல்ஸ் டேட்டான்னு கொடுத்துட்றேன். இப்போது நல்லா கவனிங்க, இந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டா எனக்கு அப்படியே ஆட் பண்ணி தேவை. அப்போ என்ன பண்ணலாம், நான் வேறு ஏதோ ஒரு ஷீட்டில் இருக்கிறேன்னு வச்சுப்போம், இங்கே ஏதோ ஒரு ஷீட்டில் இருக்கிறேன், ஈக்குவல் டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், போயிட்டு சம் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். அடுத்து இப்போ என்ன கேட்குது, அது வந்து ரெஃபரன்ஸ் கேட்குது இல்லையா. நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், G2லேருந்து G9 இல்லை G1லேருந்து G11 அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா. இப்போ அப்படி அவசியம் இல்லை, ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணிவிட்டோம், ஒரு நேம் கொடுத்துட்டோம். அப்போ என்ன பண்ணுறோம், போயிட்டு சேல்ஸ்ன்னு டைப் பண்ண உடனே ஆரம்பிக்கும் போதே பாருங்கள் சேல்ஸ் டேட்டா வந்துருச்சு. டேப் கொடுத்து அதை உள்ளே என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் என்டர் கொடுத்தோம்னா டோட்டல் என்னன்றது வந்தாச்சு. இல்லை அந்த சம்மை தூக்கிட்டு ஆவரேஜ் போட்டோன்னா என்ன வரப்போகுது, ஆவரேஜ் வந்துருச்சா. ஓகே, ஸோ அப்போது இது வந்து நேம்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செல்லுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட செல் ரேஞ்சுக்கோ நாம் ஒரு நேமை கொடுத்து, அதான் சொல்கிறல, நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் டேட்டா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் செல்ஸுக்கு நீங்கள் தனித்தனி நேம்டு ரேஞ்சை க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு சுலபமாக பார்த்தீங்கன்னா வேலை முடியும். பட் இது ஃப்ரெஷர்ஸ்க்கான வீடியோங்கிறதுனால நான் ரொம்ப போட்டு குழப்ப விரும்பல. நீங்கள் செல்லுக்கு நேம் கொடுக்கலாம், அதை இப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை உங்களுக்கு அந்த நேம் வேண்டாம், இல்லை அதை எடிட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக ஃபார்முலாஸ் டேப்குள்ளே போய் பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா நேம் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். நாம் க்ரியேட் பண்ண நேம்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய இடம் இங்கே தான். நேம் மேனேஜருக்குள்ளே போயிட்டு நம்ம செலக்ட் பண்ண நேம்ஸ்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா, இதை நீங்கள் எடிட் பண்ணணும். எடிட்னா உள்ளே போனோன்னே அது என்ன கேட்கும், நீங்கள் கொடுத்த குவான்டிட்டிங்கிற நேம் இருக்குது, அது எந்த செல்லு அப்படின்றது காமிக்குது பாருங்கள். எந்த செல்லு, ஃபார்முலா பேசிக்ஸுங்கிற ஷீட்டில் D2ங்கிற செல்லு அப்படிங்கிறது இருக்குது. இல்லை அது D2 செல்லில் நான் D3ன்னு மாற்றிக்க போகிறேன்னா நீங்கள் மாற்றி ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நேம்டு ரேஞ்சை நீங்கள் இங்கேருந்து டெலீட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ எப்படி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. எக்ஸல் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக கிடையாதுங்க, ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக பல மணி நேரம் செயல்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது பல மணி நேரம் செலவு பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க்கை
சிம்பிளாக முடிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸல் அப்ளிகேஷன். ஓகே, அப்போது இங்கே நாம் வேலையை ரொம்ப பெருசாக பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடாது. ஈஸியாக புரிஞ்சு ஈஸியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். எக்ஸல் ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் நினைக்கிறத விட அது ஈஸி தான். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரெஷர் கிடையாது. எக்ஸல் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். நீங்கள் இப்போ ஒரு பேசிக் எக்ஸல் யூசர். ஸோ ஃபைனலாக இந்த ஒர்க் புக்கு ஒரு சேவ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும் கண்டிப்பாக. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை மட்டும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்து இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் டோட்டல் பிளேலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது டோட்டல் வீடியோஸோட பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் கொடுக்குறேன். நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். எக்ஸல் ரொம்ப ஈஸி, லேர்ன் பண்ணுங்கள். டைமை செலவு பண்ணி நிறைய க்ரோத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.